A warm good morning to all of you. Welcome to Kalyamdu channel. In today's class, we are going to see 7th standard English in grammar part, direct and indirect speech. Let's see what is direct and indirect speech. Now, look at this picture. So here two persons are speaking. So அங்கே ஒரு girl and boy பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. He said to Geeta, I cannot answer this question. ஸோ அவன் கீதாட்ட சொல்கிறான், என்னால் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்க ரெண்டு பேரும் டேரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் டேரக்ட் ஸ்பீச். ஸோ அவங்க பேசுகிறத கேட்டுட்டு அவங்க மூணு பேரும் அதை எப்படி சொல்லுவாங்க? He told Geeta that he could not answer that question. ஸோ அவங்க சொன்னதை அப்படியே தான் சொல்கிறாங்க, ஆனால் அங்கே சென்டென்ஸ் என்ன செஞ்சுருக்கு, மாறி இருக்கு. ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். லெட்ஸ் சி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னா தமிழில் வந்து நேர்கூற்று வாக்கியம், அயர்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று வாக்கியம், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயர்கூற்று வாக்கியம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்னா என்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச், இஃப் வி ரிப்போர்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பீக்கர் in his own words, it is known as direct speech. அதாவது நாம் ஒரு பேசுபவரின் கூற்றை அவரது வார்த்தைகளிலேயே குறிப்பிட்டால் அது நேர்கூற்று எனப்படும். அவங்க பேசுகிற வார்த்தைகளை ஒரு வார்த்தை கூட பிறழாமல் அது மாறாமல் அப்படியே சொன்னோமானால் அது நேர்கூற்று எனப்படும். எடுத்துக்காட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், ராம் said to Sita, I am happy today. ராம் வந்து சீதாட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஐ எம் ஹாப்பி டுடே, நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஸ்பீச், த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பீக்கர். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு ஹூம்? ராம் இஸ் ஸ்பீக்கிங் டு சீதா அண்ட் ஹீ இஸ் சேயிங் தட் ஐ எம் ஹாப்பி டுடே. ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அயர்கூற்று வாக்கியம் அப்படின்னா இஃப் வி ரிப்போர்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பீக்கர் வித்தவுட் சேயிங் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் அண்ட் இன் அவர் ஓன் வேர்ட்ஸ், it is known as indirect speech. அதாவது நாம் ஒரு பேசுபவரின் கூற்றை அவரது வார்த்தைகளிலேயே குறிப்பிடாமல் நமது சொந்த வார்த்தைகளில் அவர் கூறுவதாக சொல்வது அயர்கூற்று எனப்படும். அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்லாமல் அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நமது வார்த்தைகளை போட்டு பொருள் மாறாமல் குறிப்பிடுவது தான் அயர்கூற்று வாக்கியம் எனப்படும். எடுத்துக்காட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், ராம் told Sita that he was happy that day. So without confusing the words or without என்ன சொல்கிறது, அந்த மீனிங் வந்து என்னன்னா மாறாமல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த வேர்ட்ஸை சொல்லியிருக்கோம், ஆனால் அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பீக்கர் சொல்லலை. அவர் ராம் சொன்னது ஐ எம் ஹாப்பி டுடே, பட் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறோம். ராம் told Sita that he was happy that day. ஸோ இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இது இருக்குது. நம்ம இந்த மாதிரி டேரக்ட்லேருந்து இன்டெரக்டாக கன்வெர்ட் பண்ணணுமா, சர்டன் ரூல்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ. லெட்ஸ் சி வாட் ஆர் த ரூல்ஸ். ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் டேரக்ட் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஒன், கமாஸ் அண்ட் கொட்டேஷன் மஸ்ட் பி ரிமூவ்ட். ஸோ டேரக்ட் ஸ்பீச்சில் கமா இருக்கும், கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்கும். வென் வி ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் டேரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் வி ஹாவ் டு ரிமூவ் தி கமாஸ் அண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ். தென் செகண்ட் ஒன், ரிப்போர்ட்டிங் வேர்ப் மஸ்ட் பி சேஞ்ச்டு. ஸோ டேரக்ட் ஸ்பீச்சில் செட்டுன்னு இருந்ததுன்னா நம்ம இன்டைரக்டில் மாறும்பொழுது டோல்டாக மாறும். சே அப்படின்னா செட்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம என்ன பண்ணணும், டேரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் கன்வெர்ட் பண்ணும் பொழுது சேஞ்ச் பண்ணணும். தென் த தேர்ட் ஒன் இஸ் சேஞ்ச் இன் ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன் வி ஹாவ் டு சேஞ்ச். ஹீ இருந்ததுன்னா இங்கே என்னவா மாறும், இன்டைரக்டில் ஹிம் அல்லது ஹிஸ். ஷீனா ஹெர், தே மீன்ஸ் தெம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். Then the fourth rule is change in tense. It is very important to change the tense when we are converting from direct to indirect speech. First one, simple present tense இருந்ததுன்னா we have to convert into simple past. Present continuous இருந்துச்சுன்னா past continuous convert பண்ணணும். Present perfect tenseனா past perfect tense. Present perfect continuous means past perfect continuous. Simple past, past perfect. Past continuous, past perfect continuous. Then next, will இருந்ததுன்னா would change பண்ணணும். Shall, should, can, could. So these are the change in tense. Then the fifth one is change in time adverbials. For example, today இருந்ததுன்னா that day. Yesterday means day before. Tomorrow means the next day.
now means then. So இந்த மாதிரி நம்ம time adverbials change பண்ணணும். Then we have to add the conjunction that. So that அப்படிங்கறத நம்ம வந்து change பண்ணணும். So இந்த rules எல்லாமே எதுக்கு அப்படின்னா when we are converting the direct into indirect speech for a statement or assertive sentences. அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றினா மட்டும்தான் ஒரு சாதாரண வாக்கியத்தை டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு மாற்றும் பொழுது இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்னும் அடுத்து இன்ட்ராகேட்டிவ்க்கு இம்பரேட்டிவ்க்கு எக்ஸ்க்ளமேட்டரிவ் சென்டென்சஸ்க்குலாம் சில ரூல்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி இந்த டென்ஸ்லாம் மாறாது. எந்த இது மாறும் அப்படின்னா இந்த நம்ம சேஞ்சின் அந்த தேட் செட் டுங்கிறது டோல்டாக மாறுது. ஸோ அந்த இது மட்டும் கொஞ்சம் மாறும். ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் ஒன்லி ஃபார் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்னா டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மற்ற இருக்கக்கூடிய இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு இம்பரேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்டிவ்க்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Now look at this picture. So a girl is painting a picture. So Jyoti said, I will finish this picture tomorrow. ஸோ ஜோதி வந்து சொல்கிறா நான் இந்த படத்தை நாளை முழுவதும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பிக்சர் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுவேன். ஐ வில் ஃபினிஷ் திஸ் பிக்சர் அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜோதி. நம்ம இப்போ ஜோதி இப்படி சொல்கிறா அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஜோதி செட். தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வி ஹாவ் டு ஆட் தட். நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? தட். அதுக்கப்புறம் ஐ வில். இதில் ஐங்கிறது யாரை குறிக்கி? ஜோதியை குறிக்கி. ஸோ ஜோதி இஸ் அ கேர்ள். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் தி ப்ரொனவுன். ஐங்கிறது இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஷி. பிகாஸ் ஜோதி இஸ் அ கேர்ள். தென் வில் எப்படி கன்வெர்ட் ஆகும்? வுட். ஷி வுட் ஃபினிஷ் திஸ் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா தட் பிக்சர். டுமாரோ அப்படிங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும்? த நெக்ஸ்ட் டே. So Jyoti said that she would finish that picture the next day. So exact words of a speaker நம்ம சொல்லலை. அவள் இப்படி சொன்னதான் நம்ம இன்னொருத்தட்ட சொல்லும் பொழுது அந்த quotation marks, commas எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு so these are the changes in tense and pronouns and time adverbials convert பண்ணி நம்ம மாற்றி சொல்லுவோம். Now look at this picture. A boy said, he said, the sun rises in the east. ஸோ அவன் சொல்கிறான் சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம இன்டெரக்டாக மாற்றும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? கொட்டேஷன் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். he said, then we have to add that. he said that the sun rises in the east. ஸோ இதில் ரைசஸ்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. why don't we convert this present tense into simple past tense? நம்ம ஏன் இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக கன்வெர்ட் பண்ணல? ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து என்னடானா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆனால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணாமல் அந்த ரைசஸ் அப்படிங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இது வந்து என்னன்னா யூனிவர்சல் ட்ரூத். சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும் அப்படிங்கிறது என்னன்னா யூனிவர்சல் ட்ரூத், உலக உண்மை. அதை நம்ம என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்தோ அல்லது என்னடானா பிளானான ஃபியூச்சர் பிளான்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எந்த ஒரு சேஞ்சும் டென்ஸில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. So he said that the sun rises in the east. Now look at this picture. A patient is consulting a doctor. She said to me, I have consulted the doctor. ஸோ அவன் என்ன சொல்லிட்டா நான் டாக்டர்கிட்ட வந்து என்ன செஞ்சுட்டாலாம்? ஆலோசனை பெற்றுட்டாலாம். ஸோ இங்கே செட் டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொட்டேஷன் மார்க்ஸ். when we are converting from direct to indirect speech we have to remove the quotation marks first. then செட் டுங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும்? told. she told me. then we have to add that. she told me that I have consulted. இல்லை ஐங்கிறது யாரை குறிக்கி? ஷீயை குறிக்கி. ஸோ that she haveங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும்? had. have consulted means had consulted. she told me that she had consulted the doctor. ஸோ செட்டுங்கிறது டோல்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. தென் that இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஐங்கிற ப்ரொனவுன் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? ஷீயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தென் have consulted had consulted சேஞ்ச் ஆயிருக்கு. Now look at this picture. They are two friends and they are taking a picture. He said to me, you are my best friend. அவன் என்கிட்ட சொன்னா நான் தான் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு.
ஸோ மீ அப்படிங்கிறது செட் டு அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு told. he told me. then that ஆட் பண்ணியிருக்கான் that you are my best friend. அவன் என்கிட்ட சொன்னான் நான் தான் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நெருங்கிய நண்பன் என்று அப்படின்னு. இப்போ யூங்கிறது இல்லை யாரை குறிக்கி மீ என்ன குறிக்கி. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணணும் யூங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு ஐ that I. ஆர் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஆருங்கிறது என்னவா மாதிரி இருக்கு was that I was. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னுடைய அல்ல மைங்கிறது யாரை குறிக்கி ஹீயை குறிக்கி. ஸோ his best friend. he told me that I was his best friend. he said to me you are my best friend. எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு he told me that I was his best friend. Now look at this exercise. Change into indirect speech. She says I am happy here. ஸோ இதில் ஃபஸ்ட் என்னது கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிடுவோம். தென் சேஸ் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்திருக்கு. அவள் சொன்னால் நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ நம்ம எப்படி வச்சுருவோம் ஷீ சேஸ் தேட் ஐங்கிறது யாரை குறிக்கி ஷீ தேட் ஷீ ஐம் ஹாப்பி ஹியர். ஸோ அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் அவங்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டில் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் அவசியம் இல்லை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும் அவசியம் இல்லை. ஸோ ஷீ சேஸ் தேட் ஷீ இஸ் ஹாப்பி ஹியருங்கிறது என்னவா மாதிரி இருக்குது தேர். ஷீ சேஸ் தேட் ஷீ இஸ் ஹாப்பி தேர். தென் செகண்ட் ஒன் மணி செட் ஐ கோ டு சென்னை. மணி சொல்லியிருக்கான் நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு. ஸோ மணி செட் தென் என்ன பண்ணணும் தேட் I go to Chennai. ஐங்கிறது யாரை குறிக்கி மணி இஸ் அ பாய். ஸோ தட் ஹீ கோங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அது என்னவா மாறும் சிம்பிள் பாஸ்ட். ஸோ தட் ஹீ வென்ட் டு சென்னை. மணி செட் தட் ஹீ வென்ட் டு சென்னை. தென் தேர்ட் ஒன் ரவி செட் டு மீ ஐ எம் கம்மிங் டுடே. ஸோ ஃபஸ்ட் கொட்டேஷன் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். தென் செட்டுங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும் டோல்டு. ரவி டோல்டு மீ தட் I am coming today. ஐங்கிறது யாரை குறிக்கி ரவி. that he amங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும் was. that he was coming todayங்கிறது that day. Ravi told me that he was coming that day. Next fourth one. He said to Meera I can open my account here. ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது என்ன மாறும் ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணுவோம். he said toங்கிறது told. he told Meera then that ஆட் பண்ணணும். I can open my account. ஐங்கிறது யாரை குறிக்கி he அவன் தான் சொல்கிறான் மீராட்ட. ஸோ that he கேன்கிறது குட்டாக கன்வெர்ட் ஆகும். that he could open my account என்னுடைய அக்கௌண்ட் யார் சொல்லிட்டு இருக்கா he அவன் தான். ஸோ அதில் மைங்கிறது ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது his account. ஹியர் அப்படிங்கிறது தேராக கன்வெர்ட் ஆகும். he told Meera that he could open his account there. So நம்ம இன்னைக்கு என்ன in today's class we have discussed about what is direct speech and what is indirect speech, what are the rules for changing from direct to indirect speech. I hope you all understand what is direct and indirect speech and how to convert direct into indirect speech for a statement. ஒரு சாதாரண வாக்கியத்தை எப்படி நேர்கூச்சிலிருந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டைப் 1 பார்த்தாச்சு. Do you know the author Susanna Clarke won the Women's Prize for Fiction 2021 for her novel Piranesi. Okay friends, thank you.